பெரிய வியாழன் ஆராதனை. இரண்டாம் பகுதி. இயேசுவுக்கு மரண தீர்ப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரையுள்ள இறை வார்த்தைகள். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். எருசலேமில் இருந்த யூத மத தலைவர்களின் தூண்டுதலின் பேரில் ரோமை ஆளுநர் பிலாத்து தண்டனை அளிக்கிறான். பாஸ்கா விழாவுக்காக எருசலேமில் கூடியிருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர் செய்வது தனது தலையாய கடமையாக கருதி அதில் முனைப்போடு இருந்த காரணத்தினால் இயேசுவை பற்றிய குற்றச்சாட்டில் முழு கவனம் செலுத்தவில்லை. எருசலேம் நகரின் அமைதி ஒழுங்கை நிலைநிறுத்த இயேசுவை கலகக்காரன், மக்களை குழப்புகிறவன், ஆளும் அரசுக்கு எதிராக செயல்படுபவன் என பல பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டி அவசரமாக விசாரணை ஏதுமின்றி தண்டனை அளிக்கிறான். சிந்தனை. லட்சியம் அலட்சியம் இரண்டுக்கும் ஒரு எழுத்து மட்டுமே வித்தியாசம். லட்சியம் உன்னை உயர்த்தும், அலட்சியம் உன்னை தள்ளிவிடும். தொலைந்தது என்னமோ சாவிதான், ஆனால் தண்டனை ஏனோ பூட்டுக்கு. ஆம், பாவிகள் நாம், ஆனால் தண்டனை இயேசு கிறிஸ்துவுக்கு. வாழ்க்கை கணிக்க முடியாத மர்மதேசம். இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. பிறப்பும் இறப்பும் ஒரு நாள் பேசிக்கொண்டன. பிறப்பு இறப்பிடம் கேட்டது, எல்லோரும் என்னை விரும்புகிறார்கள், உன்னை வெறுக்கிறார்கள் என்று. இறப்பு கூறியது, பிறப்பு என்பது ஒரு அழகான பொய், இறப்பு என்பது கசப்பான உண்மை. அப்படிப்பட்ட இறப்பை நமக்காக, நம் பாவங்களுக்காக கொடிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவை இயேசு கண்டெடுத்த விடுதலை வாழ்வின் பொக்கிஷம். கோயிலுக்குள் பசியே எடுக்காத உண்டியல் கேட்காமலே நிறைகிறது. வெளியே பசியோடு கேட்டு கையேந்தும் யாசகரின் வயிறு ஒரு நாள் கூட நிறைந்தது இல்லை. ஆயிரக்கணக்கில் செலவிட்டு ஆலயங்களை கட்டும் நாம் அன்றாடங்காட்சிகளின் அவலங்களை கண்டுகொள்கிறோமா? ராமனுக்கு ஆலயம் சரிதான். ராமரை வாழ வைக்க பாபரை இம்சிப்பது சரியா? காவி போட்டால் துறவி, கதர் போட்டால் காந்தி. காவிக்குள்ளும் கதருக்குள்ளும் கூத்தடிக்கும் கயவர்களை மன்னிப்பது எப்படி? ஜாதியின் பேரால் நடக்கும் அவலங்கள், உக்ரைன் போர், குண்டு வெடிப்புகள், விமான தகர்ப்புகள், பாலியல் வன்கொடுமைகள், ஈரான் இஸ்ரேல் போர், இதற்காகவா சிலுவையில் பலியானேன்? இயேசு கேட்கிறார். எப்போது திருந்துவாய் மானிடமே? 3 நாட்கள் வாழ்க்கை. நேற்று வாழ்ந்து முடிந்து விட்டோம். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை எப்படி வாழ்வோம் என்பது தெரியாது. நிச்சயமில்லாத வாழ்க்கை இது. நிரந்தரமாக இருக்க பட்டா கிடையாது. இருக்கும் வரை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம். ஜெபம்.
வாழ்க்கையை தொலைத்தவர் பட்டியலில் நாங்கள் இடம்பெறாமல் அகமகிழ்ச்சிக்கு முகமூடி அணிந்து வேஷம் போடும் மனிதர்களாக, வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் ஆண்டவரின் பாதம் போதும் என்று வாழ்ந்திட அருள்தாரும். ஆமேன். தேங்க்யூ.